நானும் எதையும் நினச்சி மனம் உடைஞ்சு போகாம மன வலிமையோடு இருக்கத்தான் நினைக்கிறேன். ஆனா தோல்வியும், சில கசப்பான அனுபவமும், ஏமாற்றமும் என்ன மீள முடியாம செய்யுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த கதை உங்களுக்கு தான். வாங்க கதைக்குள்ள போகலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை கேளு கதை கேளு. மடத்துல ஜென் துறவி ஒருத்தர் சீடர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்போ சீடர்களுக்கு துன்பம் வந்தா மனம் தளராம இருக்க புத்திமதி சொல்ற வகையில ஒரு எறும்பு கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு எறும்பு தன் வாயில சற்று நீளமான உணவுப் பொருளை தூக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போ அது செல்லும் வழியில ஒரு நீளமான விரிசல் இருந்திருக்கு. உடனே அந்த எறும்பு அந்த விரிசலை எப்படி கடந்து போகிறது அப்படின்னு தெரியாம திணறி நின்றுட்டு இருக்கு. சற்று நேரம் சிந்திச்ச எறும்பு அந்த நீளமான உணவை விரிசல் மேலே வச்சுட்டு அந்த உணவு மேலே ஊர்ந்து சென்று பின்பு அந்த உணவை வாயில் கவி கொண்டு போயிருக்கு. அது போல தாங்க நாமும் நமக்கு துன்பம் வர வேலையில் அதையே நம்ம பாலமாக வச்சுட்டு முன்னேறி வழியை பார்க்கணுங்க. எறும்புக்கு இருக்க தன்னம்பிக்கை நமக்கு இருந்தாலே போதுங்க, வாழ்க்கையில் எந்த தடையும் கடந்து போகலாம். கசப்பான அனுபவங்கள், தோல்வி, ஏமாற்றம் இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு நம்ம முன்னேறாமல் ஒரே இடத்துல தேங்கி நின்றுட்டோன்னா நம்ம வெற்றி பெற பாதையே மறந்துடுவோங்க. ஸோ எல்லாத்தையும் மறந்து ஒரு துன்பம் வந்தால் அதுலேருந்து என்ன அனுபவத்தை நம்ம கற்றுக்கிட்டோன்ட்டு வச்சுட்டு அதை வச்சு நம்ம முன்னேறி போகணுங்க.